வெல்கம் டு ரிஸ்வான் எக்ஸ்ப்ளோர். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்லூருக்கும் மோகனகிரிக்கும் இடையில் வந்து ஒரு கிராஸ்வே இருக்குது. ஸோ அங்கே உள்ள வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் தர்பார் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு நியூலி ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ஒரு 1 மாதத்துக்கு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் அக்டோபர் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விதமான ஷவர்மா வெரைட்டிஸ் வந்து ஒரு 5 விதமான வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த சிக்கன் ஷவர்மா இருக்குது, பீஃப் ஷவர்மா இருக்குது, அண்டு பானி பூரி ஷவர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா ஒரு ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ வந்து டேஸ்ட் வைஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம என்ன இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 விதமான ஷவர்மா இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பீஃப் ஷவர்மா. ஸோ நம்ம வந்து இனிமேல் நம்ம அந்தளவுக்கு அதிகமாக கேள்விப்பட முடியாது. மட்டன் கூட கேள்விப்பட்டிருக்கேன். நானே இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மட்டன் தான் நான் சாப்பிட்ருக்கேன் ஷவர்மாவில். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீஃப் ஷவர்மா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பீஃப் ஷவர்மா அண்டு நார்மல் யூஷுவல் சிக்கன் ஷவர்மா. பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெஷலாக ஒன்று வந்திருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பானி பூரி ஷவர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பானி பூரியில் அந்த பூரி உள்ளார வந்து இந்த சிக்கனை ஸ்டஃப் பண்ணி ஸோ அதோடு சேர்த்து இந்த ஆனியன் அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் போட்டு ஸோ மேலே வந்து மைனஸ் போட்டு அது மாதிரி அந்த பொடியெலாம் தூக்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் பயங்கர வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிக்கிள்ஸு அந்த ஒரு புளிப்புக்காக. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கலாம். நான் பானிபூரி ஷவர்மான்னு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு இதுவரைக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. பார்த்தீங்கன்னா குபூஸில் வந்து நம்ம அப்படியே சாப்பிடும் போது ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்காது. நானும் சாப்பிட்டா இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த க்ரன்ச்சினஸோட அந்த சாப்பிடும்போது நல்லா அதை ஃபீல் பண்ண முடியுது. இந்த பூரி வந்து க்ரன்ச்சாக இருக்கா, மேலே அந்த மைனஸு அந்த ஆனியன் போட்டிருக்காங்களோ சிக்கனு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்குது. சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இந்த மசாலா வந்து நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க சிக்கனில். ஒரு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான் சொல்லலாம் இது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இந்த மாதிரியான டிஷ் வந்து. ஸோ இங்கே தான் நானே ஃபஸ்ட் டைம் நான் எப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒர்த்தான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்லலாம் இதை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பானிபூரி ஷவர் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பீஃப் ஷவர்மா. ஸோ பார்த்துருப்பீங்க பீஃப் வந்து அப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் லைட்டாக இந்த சாலட் கோஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. வாவ், சூப்பராக இருக்குது.
நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரு. இந்த பீஃபோட அந்த ஃபீல் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் வந்து காரமாக தான் இருக்குது. பட் வந்து நம்ம சைடில் வந்து சவுத் இந்தியன் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்பைசி தான் வந்து விரும்புவாங்க. ஸோ ஸ்பைசினஸ் வந்து நல்லாயிருக்கு. ரொம்ப காரமாக தெரியல, ரொம்ப காரம் கம்மியாகவும் இல்லை, ஒரு ஐடியலான ஒரு காரத்தை போட்டிருக்காங்க. அதாவது அந்த மீட்டோட ஃப்ளேவர் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பீஃபுங்கனால வந்து பீஃப் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா அந்த டேஸ்ட் நம்மளால் ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் பீஃபில் வந்து ஷவர்மா சாப்பிட்றது நான். ஸோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பீஃப் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா வந்து பிக்கிள்ஸு, நல்ல ஒரு புளிப்பாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், சான்ஸே இல்லை, நல்ல ஒரு ஸ்டஃபிங். சூப்பராக பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அதிகம் காரமாக இல்லை, மைல்டான காரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மேரினேஷன் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த குபூஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் குபூஸு. ஸோ நார்மலில் வந்து இந்த மாதிரி இடத்துல சாப்பிட்ருப்போம். உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஷவர்மா பார்த்தீங்கன்னா வந்து குபூஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ குபூஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமாராக ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு அந்த டோட்டல் டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு எடுத்து விட்ரும். பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து குபூஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அந்த குபூஸு. ஸோ ஸ்டஃபிங் நல்லா இருக்கனால வந்து உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து சிக்கன் ஷவர்மா இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து இங்கே பீஃப் ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா ட்ரை பண்ணேன். அது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பானிபூரி ஷவர்மா ட்ரை பண்ணேன். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சூஸ் பண்ணதில் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ மூணுமே வந்து சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குங்கிறத வந்து கண்டிப்பாக நான் வந்து வெளில சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து நம்ம ஷவர்மாலாம் ட்ரை பண்ணோம் இங்கே. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பீஃபு அண்ட் சிக்கன் அந்த ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பானிபூரி ஷவர்மா. ஸோ கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் அந்த பானிபூரி ஷவர்மாங்கிறது. நல்ல ஒரு வித்தியாசமாக நல்ல கரன்சியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா வந்து இவங்கள்ட்ட வந்து இன்னும் நிறையா விதமான டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ்வலான டிஷ்ஷஸாக இருக்கனால வந்து நான் வந்து என்ன சிக்னேச்சராக இங்கே இருக்குது, ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து நான் சாப்பிட்ருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் இருக்குது, தந்தூரி ரொட்டி இருக்குது, அந்த தந்தூரி சிக்கன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம எல்லாம் வெளில கிடைக்கிறது தான். ஸோ பீஃப் ஷவர்மாலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெளியில் அதிகமாக மோஸ்ட்லி கிடைக்காது. வந்து பார்த்திங்கன்னா அந்த பானிபூரி ஷவர்மா அதெல்லாம் வந்து கிடைக்காது வெளியில். ஸோ உங்களுக்கு எங்கே ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்து சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ சாப்பிட்றது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இங்கே சூப்பராக இருக்குது. ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இங்கே என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடையோட ஓனர் ஃபாரூக் பாய் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கள் பாய், எப்படி கடை ஓப்பன் எத்தனை நாள் ஆகுது, எப்படி போயிட்டுருக்கு? கடை திறந்து 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கடை நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கக்கிட்ட வந்து சாப்பிட்றவங்க மீண்டும் மீண்டும் வர்றாங்க. எல்லாம் வந்து பாசிட்டிவான பதிலாக இருக்குது, நல்ல சுவையாக இருக்குன்னு அடிக்கடி வர்றாங்க. ஹைஜெனிக்காக வைக்கிறதால எல்லாம் லைக் பண்ணுறாங்க. அதே மாதிரி டைனிங் ஏரியாவும் ரொம்ப ஹைஜெனிக்காக இருக்கும். அடுத்தது என்னென்னா நம்மக்கிட்ட எங்கேயும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லாத ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பீஃப் ஷவர்மா, அதுபோல் வந்து பானிபூரி ஷவர்மா. இதுக்காக நாங்கள் தரமான குக்குங்க ரொம்ப தேடி கொண்டு வந்து மக்களுக்கு சுவையான உணவுகள் தரணும்னு மிகவும் முயற்சித்து அதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நம்மகிட்ட அரேபியன் ஃபுட், அனைத்து அரேபிய ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு, அது கூட இந்தியன் ஃபுட்டும் இருக்குது. இன்றையிலிருந்து நாங்கள் மட்டன் பிரியாணியும் ஆரம்பிச்சிருக்கோம். மட்டன் பிரியாணி அதிகமாக விலை இருக்கிறதால யோசிச்சுட்டு இருந்தோம். நிறைய பேர் கேட்டத அடிப்படையில் நாங்கள் இப்போது லஞ்சுக்கு சிக்கன், மட்டன், பீஃப் பிரியாணி, அதே மாதிரி சிக்கன் ரைஸ், பீஃப் ரைஸ் அனைத்தும். ஷவர்மா மட்டும் ஈவினிங் 4 மணிலேருந்து கிடைக்கும்.
அதெல்லாம் மத்தியானத்தில் இருக்குது. மத்தியானத்தில் ஷவர்மா இருக்காது. மற்றது கிரில்லு, தந்தூரி, பார்பிக்யூ, ஃபெஹம் எல்லாம் வந்து மத்தியானத்துலேருந்தே கிடைக்கும். அதே மாதிரி மொத்தமாகவும் ஆர்டர் வருது. மொத்தமாகவும் நம்ம அப்படியே சட்டியாக கொடுத்துட்றோம். பார்ட்டி ஆர்டர் மாதிரி போட்டு பார்ட்டி ஆர்டர் வருது. 50 பேருக்கு, 70 பேருக்கு, 20 பேருக்குன்னு வருது. அவங்களுக்கு அப்படியே சமைச்சு கொடுத்துட்றோம், டெலிவரி கொடுத்துட்றோம். குபூஸ் வந்து நீங்கள் அப்படியே தனியாக போடுறீங்களா இல்லை வெளில வாங்குறீங்களா? குபூஸ் வந்து நல்லா இருக்குது சாப்பிட்ட வகையில், அது எப்படி? குபூஸு நாமளே தயாரிக்கிறோம், நாமளே இங்கே தயாரிக்கிறோம். அது குபூஸுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அது கூட நான், தந்தூரி, அதில் குல்ச்சா, இன்னும் அந்த பட்டர் நான் வெரைட்டி இருக்குது. அந்த ரொட்டிகள் தர்றோம். கூடிய விரைவில் பரோட்டாவும் தர இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டி ஆர்டர் மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ பார்ட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தனியாக நீங்கள் பார்ட்டி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு ரிஸ்வான் எக்ஸ்போர்ட் பார்த்துட்டாங்க வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தரதான் சொல்லியிருக்காங்க பாய். ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணி தருவாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்குறேன். ஸோ வந்து பாய் அந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க. இப்போ எங்களுடைய லொக்கேஷன் பி முட்லூர். பி முட்லூரில் இந்த சிதம்பரம் பைபாஸ் சாலை இணைகிற இடத்துக்கு அருகில் இருக்கிறோம். பி முட்லூரில் ஐஓபி பேங்க் ஒரு இடத்துல தான் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு எங்கள் கடை இருக்குது. இது ஈஸி லொக்கேஷன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற காண்டாக்ட் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணால் லொக்கேஷனை அனுப்புகிறோம். கண்டிப்பாக வந்து வரவேற்பு இருக்கும். ஸோ நாங்களும் வந்து எங்கள் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் நாங்களாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல வந்து சாப்பிட்ட வகையில் வந்து எனக்கு நல்ல ஒரு திருப்தி தான், ஒரு சாட்டிஸ்ஃபைடு. ஸோ எல்லாமே வந்து நான் சூப்பராக இருந்துச்சு. நான் நிறையாலாம் ட்ரை பண்ணல. மெயினாக வந்து நம்ம எல்லாமே யூஸ்வலாக சாப்பிட்டது தான். ஸோ வந்து நம்ம மெயினாக பீஃப் ஷவர்மா சாப்பிட்ணும், ஸோ பானி பூரி அந்த ஷவர்மா சாப்பிட்ணும். ஸோ அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதுலேருந்து தான் நான் வந்து மெயினாக இங்கே வந்தேன். ஸோ சாப்பிட்டது எனக்கு வந்து நான் பயங்கர ஒரு திருப்தி, நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவி ப்ரைஸ்லாம்லாம் கிடையாது. ஸோ வந்து நீங்களும் பார்த்து செக் பண்ணுங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து நம்ம ஏன் சொல்லலை எக்ஸாக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். சிக்கன், பீஃப் எல்லாமே அது நாளுக்கு நாள் ஏறும் குறையும். ஸோ அதனால் வந்து அதை ப்ரைஸ் தனியாக நம்ம அதை பற்றி சொல்லலை. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹை காஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அண்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டோட ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் see you guys in another video.